ஐநார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். பாண்டி வந்து வானதியை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால வானதிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நான் இப்போ சொன்னது எல்லாமே உண்மைதான் வானதி, இதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்காக இந்த மாதிரி குடும்பத்தை எதிர்த்து எந்த பொண்ணாலும் நிற்க முடியாது. நீ நின்று இருக்க, அதுலேயே நான் உன் மேலே நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் நான் உன்னை விடுறதா இல்லை. ஆனால் இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனில் நான் இந்த கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கிட்ட சொல்கிறாங்க. அது கேட்ட வானதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஏன் பாண்டி இப்படியெல்லாம் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, இப்படி தான் என் அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எந்த பொண்ணும் வாழாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் சோழன் வந்து நிலாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ வந்து உடனே அண்ணனுக்கு போயிட்டு பொண்ணு பார்க்க போகிறப்போ, ஏன் அதுக்குள்ளே தம்பி கல்யாணம் பண்ணிங்க, அப்போ அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன விஷயம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஆனால் பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க அதை நம்பவே மாட்டேன்றாங்க. அப்புறம் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இன்னும் அண்ணனோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் சொன்னதை வானதி வந்து ரொம்பவே புரிஞ்சுக்கிறாங்க. சரி வானதி, நான் வந்து எங்கள் வீட்லேயும் நீ இருக்க முடியாது, அதுக்கப்புறம் அதுக்காக உங்கள் வீட்லேயும் என்னால் அனுப்ப முடியாது, நீ போய்னா ஹாஸ்டலில் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை பாண்டியா, நான் எங்கள் வீட்டுக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் நீ என் மேலே கோவமாகும் நான் அப்படி சொன்னதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைடா, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நான் வீட்டுக்கே போகிறேன், எனக்கு என்ன சமாளிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் வாங்கி கொடு, நான் அதனால் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டியனும் ஃபோன் வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வேணும்னே அவங்க வீட்டுக்கு முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க. பாண்டியனும் வானதியும் அவங்க வீட்டுக்கிட்டே போய் நிறுத்துறாங்க. வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து வானதி இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, எதுக்காக இப்போ எங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கீங்க, நான் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனால் திரும்பியும் வந்துட்டான், அவனே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டான், போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, எதுக்குடி வந்தேன், நாங்கள் தான் செத்துதான் நினச்சிக்க சொல்லிட்டு போனல வீராப்பா, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் திட்டுறாங்க, உன்னால எங்களுக்கெல்லாம் அசிங்கம்டி, மான மரியாதையெல்லாம் போச்சுடி, உன்ன மாதிரி ஒரு கேவலமான புள்ளையை நான் எங்கேயும் பார்க்கல, எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, எதுக்குடி வந்த, போய் தொலைய வேண்டியதான்டி, போனல போய் தொலைய அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திரும்பியும் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. வானதியை அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து தனியாக வரதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது. சேரனும் சோழனும் போயிட்டு, ஏன்டா வானதி எங்கடா விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டிலே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. எதுக்குடா விட்டுட்டு வந்தேன், ஏற்கனவே அவங்க வீட்டில் அவளை போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாலடா, உன்னை நம்பி வந்த பொண்ணை இந்த மாதிரி எதுக்குடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நிலாவும் சொல்கிறாங்க, ஏங்க எதுக்குங்க விட்டுட்டு வந்தீங்க, ஹாஸ்டலில் இருந்து தங்க வச்சிருக்கலாம்ல, எதுக்கு விட்டுட்டு வந்தீங்க, பாவங்க அவ ஏற்கனவே ரொம்ப அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தாங்க, எப்படிங்க விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லை, அவள் பார்த்துக்கிறேன், அவள் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையில் தான் விட்டுட்டு வந்தேன், யாரும் கவலைப்பட வேண்டாம், இப்போ நாங்கள் எடுத்த முடிவு தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.